அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். இந்த குச்சி முறுக்கு. இந்த குச்சி முறுக்கு 20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு முறுக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களாக என்னன்னு பார்த்துடலாம். நல்ல முறுமுறுப்பாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு 2 கப்பு நான் கடலை மாவு எடுக்கிறேன். இப்போ நான் சரியாக 2 கப்பு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் கிண்ணமோ டம்ளரோ இல்லைனா கிளாஸோ நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு சரியாக நீங்கள் 2 அளவுக்கு எடுக்கும் போது அதே அளவுக்கு அரை கப்புக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கணும். நைஸான அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ சரியாக நான் 2 கப்புக்கு கடலை மாவு எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி அரை கப்புக்கு நான் அரிசி மாவு எடுக்க போகிறேன். அரிசி மாவு இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் இருந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புளியும் போது ரொம்பவே ஸ்மூத்தாக வரும். சரியாக 2 கப்பு கடலை மாவும் அரை கப்பு அரிசி மாவும் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உரப்புக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உரப்புக்கு உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடரும் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தாலும் பெருங்காயத்தூள் வந்து அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்க்க போகிறேன். நான் எல்ஜி தான் எடுத்திருக்கேன். எல்ஜி நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இதுக்கு இப்போ எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் சோடாப்பு கூட வேணும்னா 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பால் கரண்டில் வச்சு சூடு பண்ண போகிறேன். நீங்கள் ஏற்கனவே எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருந்தீங்க, அதுலேருந்து 2 கரண்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாவை உப்பு எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி சேர்ந்த அப்புறமா இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கை விடாதீங்க, ரொம்ப சுட்டுற போது ஸ்பூன் வச்சே கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசையும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். நிறைய அளவு தண்ணி ஊற்றிட்டோம்னா டக்குன்னு நிறைய ஜாஸ்தி ஆயிரும். அப்போ நம்ம மறுபடியும் மாவு போட்டு பிசைகிற மாதிரி ஆயிரும். அப்போ நல்லா வராத ஒழுங்கா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் தயிர் சோறு, தக்காளி சோத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது. நீங்கள் வந்து சிப்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு வச்சுட்டு பிள்ளை டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம், ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுத்துடலாம். உங்களுக்கு 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது. நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்து செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாவை பிசைஞ்சு வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். நினச்ச நேரத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு முடியும். 20 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் சரியான பருவமாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து நான் முறுக்கு பரலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். முறுக்கு பரலை வந்து நான் பெரிய ஹோல் போட்டு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. வேணால் நீங்கள் சின்ன ஹோல் போட்டது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெய் வந்து தடவி எடுத்துக்கோங்க. தடவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக மாவு வந்து வெளியே வரதுக்கு நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நான் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவின அப்புறமா அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம் அடுப்பில். இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிடுறேன். இப்போ பரலிலும் எண்ணெய் நல்லா தடவி எடுத்துகிட்டு இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து 2 பரலிக்கு வரும். நம்ம 1 கப்பு போட்டால் சரியாக 1 பரலிக்கு வரும். ஆனால் நீங்கள் 2 கப்பு போட்டு செய்யுங்க. அப்போ தான் கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் 1 பரலை போட்டுட்டேன். போட்டப்புறமா இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே புளிஞ்சு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து வெக்க அடிக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளவுஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெக்க அடிக்காது. அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா தனித்தனியாக கூட நீங்கள் வந்து ஒரு சட்டாப்பிலையோ இல்லைன்னா ஒரு தட்டிலையோ நீங்கள் ஊற்றி கூட தனித்தனியாக ஊற்றிக்கலாம் வேணும்னா. நான் இந்த மாதிரி தான் ஊற்ற போகிறேன். நம்ம 2 இதில் வந்து நம்ம முடிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ சட்டியிலேருந்து எண்ணெய் நான் சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ பொரிக்க முன்னாடி ஒரு சின்ன துண்டு அதில் எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது பொரிஞ்சு நல்லா மேலே வந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் சூடாயிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். அப்போ கையில் உங்களுக்கு வெக்க அடிக்காது. பழக்கமான ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை, டக்குன்னு செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வெக்க தெரியாது. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரே அடுக்கில் 2 தடவை நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். இந்த பரலேருந்து ஒரு 2 தடவை புளிஞ்சால் 2 தட்டு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் புளிஞ்சு ஊற்றின அப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது டக்குன்னு ரெடி ஆகிரும். 1 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும். அப்படி டேன் பண்ணி விட்ருங்க. பரட்டி விட்ட அப்புறமா மறுபடியும் அதே மாதிரி பொரிய விட்டு எடுத்துருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து எண்ணெயே சுத்தமாக இருக்காது, நல்லா ட்ரையாகவே கிடைக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி நான் பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது புளியறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாமே பொரித்து எடுத்துட்டோம். பொரித்து எடுத்தப்புறமா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுன்னு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா முறுமுறுப்பாக. சுத்தமாக அவங்களுக்கு வந்து எண்ணெயே அதில் வந்து குடிக்காது. நல்லா ட்ரையாக இருக்கும். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் இதில் பிச்சு போட்டிருக்கேன்.
இப்போ இதில் லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு வேண்டி. இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.